இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நெஞ்சிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடு நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடு நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஏசப்பாவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன். யாபேசின் எல்கைகளை பெரிதாக்கின தேவன் உங்கள் எல்கைகளையும் இன்று முதல் பெரிதாக்குவாராக. ஹல்லேலூயா. வீடுகளிலேயும் தெருக்களிலே ஆங்காங்கே நிற்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒரு 10 நிமிடம் நான் உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். நீங்கள் ஒரு 10 நிமிடம் உங்களோடு கூட பேசப்படுகிற அந்த வார்த்தைக்கு தயவாய் செவி கொடுக்கும்படி தாழ்மையாய் கேட்கிறேன். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை சொல்ல நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இப்படி கிராமங்கள் தோறும் போய் சொல்லுகிறது ஆண்டவருடைய கட்டளை.
அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். ஆகவே கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. கவனிக்கணும், இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் சயின்டிஸ்ட்களும் பெரியவர்களும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, ஒரு நாள் இந்த பூமி அழிஞ்சிரும், இந்த பூமிக்கு ஒரு நாள் முடிவு உண்டு என்று சொல்லுகிறார்கள். 2000 வருஷம், இன்னைக்கு 2025 இருக்கிறோம். 2000 வருஷம் பிறக்கும்போது பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டு எத்தனை பேருக்கு தெரியுமோ ஞாபகம் இருக்கும் எனக்கு தெரியல. என்ன பேச்சு அப்படின்னா, உலகம் 2000 வருஷத்துல அழிஞ்சிரும், இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருந்துச்சு. அப்ப எல்லாருக்கும் ஒரு விதத்துல ஒரு உணர்வு இருக்கிறது, இந்த பூமி ரொம்ப நாள் போகாது. அதே போல சயின்டிஸ்டும் நிறைய ஆய்வுகளை செய்து இதை தான் சொல்லுகிறார்கள். சமீபத்தில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இறந்தார். அவர் சொன்னார், இன்னும் அதிகபட்சமாக ஒரு 100 வருஷம் இந்த பூமி போகுமா அப்படிங்கிற உறுதியா என்னால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இந்த பூமியினுடைய நாட்கள் மிக குறுகினதா இருக்கிறது அப்படின்னார். இந்த தலைமுறைகளுக்கு மாத்திரமல்ல, இந்த சயின்டிஸ்ட் ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து தன்னுடைய ரிப்போர்ட்டை சொன்னார். ஆனா இந்த சந்தேகங்கள் பல வருடங்களாக இருக்கிறது. 2000 வருஷத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவருடைய சீசர்கள் வந்து கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார்கள். கவனிக்கணும், நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாள் கடைசி காலத்துல நாம நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் பிறந்தது மட்டுமல்ல, அவர் மறுபடியும் இந்த பூமியில வரப்போகிறார். அவர் வருகையில ஒரு காரியம் நடக்கும். என்ன காரியம் அப்படின்னா, எந்த மனுஷன் அவருடைய வார்த்தையை கை கொண்டு பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் அவருடைய வார்த்தையின்படி நடந்தானோ, நடந்து மரித்தானோ அல்லது நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தானோ எதுவோ, அப்படிப்பட்ட மனுஷன் அவர் வருகும்போது மரித்திருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்திருந்தாலும் முதலாவது உயிர் தெழுவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாய் பார்த்தீங்கன்னா, பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். அவருடைய வருகையில சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சம்பவம் நடக்கிறது. ஆகவே பெரும்பாலும் இன்றைக்கு தேவம் எனக்கு எதாகிலும் செய்ய மாட்டாரா, அவரிடத்திலிருந்து எதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில தான் நாம நிறைய இருக்கிறோம். எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த இடத்துல போனாலும், எந்த ஆலயத்துக்கு போனாலும், எந்த தேவனிடத்துல போனாலும் வேண்டிக் கொள்ளுகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வேலைகளை தாருங்க, தொழிலை தாருங்க கேட்கிறோம். என்ன ஒரு பக்கம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் எப்படி வாழணும், அதை யாருமே கவனிக்கிறது இல்லை. தேவன் ஆசீர்வாதத்தை மாத்திரம் தருகிறவர் அல்ல, கட்டளைகளையும் தருகிறவர். ஆகவே ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், அந்த தேவனுடைய விருப்பத்தின்படி நான் வாழணுமே என்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. ஆகையினால இன்றைக்கு மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. நீங்க பரிசுத்தமாய் வாழணும். அப்படி வாழ்ந்தால்தான் இந்த பூமியினுடைய முடிவில் நாம இயேசுவோடு கூட போக முடியும், இயேசுவோடு வாழ முடியும், பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். இப்ப கவனிங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் சொன்னபடியினால் இயேசு சொல்லுகிறார், கடைசி நாட்கள்ல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எத்தனை பேர் கேட்கிறீங்க? தினந்தோறும் நியூஸ்ல கேள்விப்படுகிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை, யுத்தம் நடக்குது. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கிறது. இப்படி ஏதோ ஒரு தேசம் மோதி கொள்ளுகிறத நாம இன்றைக்கும் நியூஸ் வழியா பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது.
இது நமக்கு ஒரு செய்தியாய் வருகிறது, ஒரு சம்பவமாய் நாம பார்க்கிறோம். ஆனா இது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது என்கிறதை நான் இப்பொழுது உங்களோடு கூட சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்போ ரஷ்யா எங்கேயோ இருக்கு, உக்ரைன் எங்கேயோ இருக்கு, காசா எங்கேயோ இருக்கு, இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு, நாம எங்கேயோ இருக்கிறோம். ஆனாலும் கேள்விப்படுகிறோம். இந்த செய்தியை நம்மளுடைய காதுகளுக்கு வரும்படி எவ்வளவோ கர்த்தர் செய்திருக்கிறார், செயல்பட்டு இருக்கிறார். ஆகவே புரிந்து கொள்ளுங்க, கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இதுவும் அநேக இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புகிறது. அதே போல பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான பஞ்சம். சோமாலியா தேசத்துல பயங்கர பஞ்சம், இலங்கையில பஞ்சம், இந்தியாவில் சில இடங்களில பஞ்சம், அநேக இடங்களில பஞ்சம். ஒரு நபர் இலங்கை தேசத்திலிருந்து என்னோடு கூட பேசினார். அப்ப அவர் சொன்னார், அதாவது நாம் இன்னைக்கு வாங்கி சாப்பிடுகிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அங்க 500 ரூபாய், இங்க நம்ம 80 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம், 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப 500 ரூபாய்க்கு அங்க வித்துனா சாமானிய மனிதர்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு கிலோ அரிசி 200 250 ரூபாய், எல்லா விலைவாசியும் மாறிற்று. இது பஞ்சத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அதே போல கொள்ளை நோய் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனிங்க, கொள்ளை நோய்கள் வருமா? கடந்த நாட்கள்ல சில வருடங்களுக்கு முன்பதாக நாம பார்த்தோம், கொரோனா என்கிற கொள்ளை நோய் சீனால வந்தது, பரவினது, நிறைய பேர் மரிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். அடுத்தால இந்தியாவிலேயும் வந்துட்டு என்று கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாள்ல நம்ம மாநிலத்துல வந்துட்டுன்னு கேள்விப்பட்டோம். அடுத்த கொஞ்ச நாள்ல நம்ம மாவட்டத்துல, நம்ம தாலுகால, நம்ம கிராமத்துல, நம்ம தெருவில், ஏன் நம்ம வீட்டுக்குள்ள கூட வந்தது. இது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளத்துல ஒன்றுதான் கொள்ளை நோய். அதே போல பூமி அதிர்ச்சி பல இடங்களில் நடக்குமா? இதெல்லாம் நம்ம கேள்விப்படும் போது நம்ம வாழ்க்கையை திருத்தி கொள்ளணும், பரிசுத்தமாய் வாழணும், உண்மையாய் வாழணும், தாழ்மையாய் வாழணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும். அப்படி வாழுவோமே ஆனால் பொல்லாங்குக்கு விலக்கி நம்ம காக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து வந்தால் அவரோடு கூட நம்மளை சேர்த்து கொள்ளுவார், பரலோகத்துக்கு நாம போவோம். இன்னைக்கு பூமி அதிர்ச்சி பல இடங்களில் நடக்கும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீங்க கவனித்தீர்கள் ஆனால் வாரந்தோறும் ஏதோ ஒரு தேசத்துல பூமி அதிர்ச்சியின் சம்பவம், ரிக்டர் புள்ளி 6, 7, 5.6 இப்படி எல்லாம் நிறைய நடக்கிறது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு அடையாளம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு நாள் கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம், அவ்வளோ அன்பு. இன்னைக்கு குடும்பத்துல 4 பேர் தான் இருக்கும், கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளுக்குள்ள கூட சந்தோஷம், சமாதானம், ஒருமன ஐக்கியம் ஒன்றும் இல்லை. நீ யாரோ நான் யாரோ. வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பன்ட்ட பேசி பல மாதங்கள் ஆச்சு என்று எத்தனையோ குடும்பங்கள் வருத்தப்படுகிறது. அன்பு தணிந்து போயிற்று. பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, எந்த நந்தியுமே இல்லை, அன்பு தணிந்து போயிற்று. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்க கவனித்தீர்களானால் இந்த இடத்துல வந்து நாங்க பேசுகிறது ஏதோ நாங்க விரும்பி வந்து பேசுகிறதுனால எங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது, எந்த ஆதாயமும் கிடையாது. ஆனா ஒருவர் கட்டளையிட்டு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க உலகம் எங்கிலும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். ஏனென்றால் அவருடைய வருகையில இதுவும் ஒரு அடையாளம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுமா? இது கடைசி காலத்திற்கு அடையாளம் என்று இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். சீக்கிரமாய் பூமியிற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. சீக்கிரமாய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்.
பாவ வாழ்க்கையில இருந்து நாம மனம் திரும்பி தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமே ஆனால் நரகத்திற்கு தப்பி வரக்கூடிய ஆபத்துகளுக்கு தப்பி பரலோகத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்க ஆயத்தமாயிருங்கள். எப்படி ஆயத்தமாகணும்? இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு பாவத்தெல்லாம் விட்டு பரிசுத்தமாய் வாழுங்க. பாவத்தை மன்னிக்கிற தேவன் ஒருவரே உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்க பாவம் எவ்வளவு கொடூரமானதாய் இருந்தாலும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருக்கு முன்பதாக சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இதெல்லாம் எனக்கு தெரியல, இஷ்டம் போல வாழ்ந்துட்டோம், ஒரு விசை மன்னிங்க என்று சொல்லுங்க. இப்பொழுது வீடுகளில் இருக்கிற ஆங்காங்கே நிற்கிற ஒவ்வொரு பேரும் மனசுக்குள்ளா ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடி இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஒருவேளை நோய்களில் இருப்பீர்களானால், சேவன கட்டுகளில் இருப்பீர்களானால், அந்த கட்டுகளை அவர் உடைக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, ஒரு அற்புதம் நடக்கட்டும். நிறைய நாள் நான் முயற்சிக்கிறேன், என்னால இந்த பாவத்தெல்லாம் விட முடியல, குடிப்பழக்கத்தை என்னால விட முடியல, அசுத்தமான வாழ்க்கையில இருந்து நான் மனம் திரும்ப முடியல. குமாரன் விடுதலை செய்தால் மெய்யான விடுதலை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்க கூப்பிடுங்க. எத்தனையோ நன்மைக்காக எத்தனையோ இடங்களில் போய் வேண்டிக் கொண்டீங்க. எங்களோடு கூட இணைந்து கொண்டு இந்த ஒரே ஒரு முறை மாத்திரம் உங்க பாவ கட்டுகள் உடைந்து போகிறதை நான் விசுவாசத்தில் காண்கிறேன். நீங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். பிள்ளைகளுக்காக தாய் தகப்பன் கேளுங்க, இயேசுவே என் பிள்ளைகள் இந்த மாதிரியான பாவத்தில் இருக்கிறாங்க, விடுவீங்க. கட்டுகள் உடைகிறதை நான் காண்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிறது, உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வருகிறது, அவர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விடுவீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள அற்புதங்கள் நடக்கட்டும். பல குடும்பத்திற்கு விரோதமாய், வீடுகளுக்கு விரோதமாய், வியாபாரத்திற்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சேவனை கட்டுகள் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. கேளுங்க, ஏசப்பா இந்த சேவன கட்டுகள் உடையட்டும். அது எத்தனை வருடங்களுக்கு என்று வைத்திருந்தாலும் நீங்க கூப்பிடும் போதே கர்த்தர் உடைக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் உங்க கூடாரத்தை இனி அந்த சேவனை என்கிற வாதை அணுகாது. இந்த வாதை ஒருவருக்கு பயப்படும், அவர்தான் இயேசு கிறிஸ்து. உண்மையாய் கூப்பிடுங்க, அற்புதங்கள் நடக்கிறது. வியாதிகள் மாறுவதாக, கட்டிகள் மாறுவதாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அன்புள்ள தகப்பனே, உன்னுடைய வார்த்தை இவ்வளவு நேரம் இந்த இடத்துல பிரசங்கித்து இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொண்ட ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு பேருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தேவனுடைய வருகையில இந்த கிராமம் ஆயத்தமாகட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.